அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஜவுபர் கத்தார்ல இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. மேலே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் தப்பை தடுக்கும் சரியத்து சட்டம் அப்படின்னு போட்டு 5வது அத்தியாயத்தினுடைய 45வது வசனம் சம்பந்தமாக ஒரு செய்தியை போடுறாங்க. அதாவது கண்ணுக்கு கண், ஒரு ஆள் ஒரு ஆளுடைய கண்ணை நோண்டி விட்டால், பறித்து விட்டால் அதற்கு பதிலாக கண்ணை பறிக்க வேண்டும். காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர், இப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம். அந்த வசனத்தை போட்டுட்டு இந்த மாதிரி அதே மாதிரி விபச்சாரம் செய்வது, இதற்கு மரண தண்டனை, கொலைக்கு மரண தண்டனை, இப்படியான சில செய்திகள் குர்ஆனுடைய சட்டத்தை சொல்லிட்டு அந்த வீடியோவில் என்ன போடுறாங்கன்னா, அந்த மாதிரியாக விபச்சாரம் செய்தவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க. அதே மாதிரி கொலை செய்தவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க. அதையும் அதனுடைய பேக்ரவுண்டில் என்ன செய்கிறாங்க, போட்டு விட்ட உடனே இதை பார்த்துட்டு ஒரு கிறிஸ்துவ சகோதரர் அவங்க ஒரு சில செய்தியை சொல்கிறாங்க. இது என்ன பயங்கரமாக இருக்குது, இதெல்லாம் சரியா? கிறிஸ்துவம் என்பது அன்பை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இந்த ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த கதையில் உள்ள ஒரு மார்க்கம் இது. அதனால் இது என்ன, நீங்கள் இப்படி காட்டு முன்னாடி மாதிரி நடந்துக்கிறீங்களே, கொலை பண்ணுறீங்களே. அந்த கிறிஸ்தவம் என்பது மன்னிக்க சொல்லுது. என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிரு, கர்த்தரே மன்னிக்கத்தான் வந்திருக்கிறாரு, இந்த உலகத்தில் எந்த தப்பு செஞ்சாலும் எந்த தண்டனையும் கிடையாது, அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க அந்த கிறிஸ்தவ சகோதரர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவ சகோதரருக்கு பைபிளை பற்றி உண்டான எந்த ஒரு ஞானமும் இல்லை. பைபிள் என்ன சொல்லுது, பைபிளுடைய வாசகங்கள் என்ன, பைபிளுடைய கோட்பாடு என்ன, பைபிளில் குற்றத்திற்குரிய தண்டனைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த இயேசுநாதரை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு அரசராகவோ ஒரு மன்னராகவோ இருந்ததில்லை. அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதராகத்தான் என்ன செஞ்சார், இருந்தார். அவர் கடவுள்னு சொல்றாங்க. கடவுளுக்குரிய எந்த ஒரு அம்சமும் அவர்கிட்ட இல்லை. சாதாரண உண்டு கொண்டு பெண்ணுக்கு பிறந்தவர், உண்டு கொண்டு தெரிஞ்சாரு, அதே மாதிரி சபித்தாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் வருது. மறந்தாரு, போனாரு, வந்தாரு, கடவுளுக்கு என்னது தூங்குனாரு, இப்படியான நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்படுது. அப்போ கடவுளுக்குரிய தன்மையில் அவர் இல்லை, மனிதனுக்குரிய தன்மையில தான் என்ன செஞ்சார், அவர் இருந்தார். ஆனால் என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்தவ மக்கள் அவர்களை கடவுள்னு சொல்றாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த இயேசுநாதர் சொன்னதே கிடையாது, நான் தான் உங்களுடைய ஒரே ஒரு கடவுள், என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், என்னை அன்றி வேற யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் அப்படின்னு சொல்லவும் கிடையாது. அது மாதிரி கடவுளை யாரும் பார்த்ததில்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆனா இயேசுவை எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. மரித்து உயிர் தெழுந்தான்னு சொல்றாங்களா இல்லையா, அவங்க நம்புறாங்களா இல்லையா, அப்பையும் சில பேர் பார்த்துருக்குறாங்க. ஆனா கடவுளை யாரும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. இப்படி பல்வேறு முரண்பாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பைபிள் அன்பை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாம் என்னது பெரிய ஒரு காட்டுமிராண்டி மாதிரியான ஒரு மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா ஒரு சித்தரிக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, அது விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். இதுல இயேசுநாதர் அரசாட்சி செய்ய மன்னராகவோ அந்த மாதிரியாக படைத்தளபதியாகவோ அந்த மாதிரிலாம் இல்லை. அவரு பிரச்சாரம் பண்றாரு, ஓடி ஒளிகிறாரு, கடைசியில் என்ன செய்யறாங்க, சிலுவையில் அரைஞ்சு கொல்லப்படுறாங்கிற அளவுக்கு தான் அந்த செய்திகள் இருக்குது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் ஆள் இடையில இல்லை. 13 வயசுல காணா போனவர் அப்புறம் 30 வயசுக்கு மேலதான் என்ன செய்யறாரு, சீனுக்கு வர்றாரு. இடையில அதுக்கப்புறம் எங்க போனாரு, வந்தாரு, போனாரு, செய்தி எந்த செய்தியுமே என்ன செய்யப்படல, பைபிள்ல குறிப்பிடப்படலை. அதுக்கப்புறம் தான் போதனைகள் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். ஆனா இப்போ இந்த குற்றத்தை தடுக்கக்கூடியதற்கு என்ன வழி, குற்றம் குறைய வேண்டும் என்றால், மனிதன் நீதியாக, நேர்மையாக, அன்பாக நடக்க வேண்டும் என்றால் 2 வழி இருக்குது. ஒண்ணு, குற்றத்திற்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதுபோக குற்றம் செய்தால் இந்த உலகத்திலையும் தண்டனை கிடைக்கும், நாளைக்கு மறுமையிலையும் தண்டனை கிடைக்கும் என்ற அறவழி போதனை. இந்த 2 நாளதான் ஒரு மனிதனை திருத்த முடியுமே ஒழிய, நீ என்ன தப்பு வேண்டாலும் செஞ்சுக்க மன்னிக்கப்பட்டு விடுவாய், நீ என்ன பாவம் செய்தாலும் மன்னிக்கப்பட்டு விடுவாய் என்றால், மனிதன்ல பாதிக்கு மேற்பட்டவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. அதிகமானவர்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான், அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் இருக்கிறது. ஆனா தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறு இருக்காருங்க, வேண்டும் என்று திட்டமிட்டு செய்யக்கூடிய தவறுகள்லாம் இருக்காருங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், தண்டனைகள் கொடுக்கணும். அப்படி இருந்தா தான் அவன் மனிதன் திருந்துவான், அடுத்தவர்கள் திருந்துவார்கள். அந்த பாவம் செய்யாமல் என்ன செய்வாங்க, பாவத்திலிருந்து மீட்கப்படுவார்கள், அடுத்தவர்களுக்கு அநீதியிலிருந்து மீட்கப்படுவார்கள் அப்படிங்கிறது விளங்கணும். இப்போ ஒரு திருடிறான்னு வைங்க, திருநாண்டா திருடுங்கிறத நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அது எந்த நேரத்துக்கு அந்த அந்த பொருளாதாரம், திருடு கொடுக்கப்பட்ட பொருள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அவனுக்கு தான் தெரியும். இப்ப தந்தையை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு ஒரு 50,000 ரூபாயை பிரட்டி கஷ்டப்பட்டு அவன்கிட்ட கடை வாங்கி இவன்கிட்ட கடை வாங்கி, அவன் காலில் உழுகாத குறையா இவன் காலில் உழுகாத குறையா வட்டிக்கு வாங்கி அங்க வாங்கி கொண்டுகிட்டு போறான்னு வைங்க ஆஸ்பத்திரிக்கு. போற வழியில ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிடுறான், அங்க அப்பங்காரன் செத்து போயிட்டான்.
இப்ப இந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சாதாரண 50,000 ரூபாய் திருட்டுன்னு பாக்குறதை விட இந்த 50,000 ரூபாய் அவன் பிரட்டுவதற்கு உண்டான சிரமமும், அதனால ஒரு உயிர் போகப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஒரு இயற்கையாக ஒரு மனிதனுக்கு என்ன கோபம் வரும்? அந்த கோபம் வரணும். அப்ப அடுத்தவன் இந்த மாதிரி திருடாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த திருடினவனுக்கு என்ன செய்யணும்? தண்டனை கொடுக்கணும். அப்ப தண்டனை கொடுத்தா தான் இவனை பார்த்து விட்டு அடுத்தவன் திருட மாட்டான். அப்ப அதுக்கு என்ன செய்யுது? இஸ்லாம் கையை வெட்டுங்க. அப்ப கையை வெட்டுறதை கையை வெட்டுறது நமக்கு விகாரமா தெரியும். ஒரு கை வெட்டப்படும். என்ன நினைக்கிறாங்கண்டா, கையை வெட்டினாலும் எத்தனை கையை வெட்டிக்கிட்டே இருக்கிறது? உலகத்துல பாதி பேர் கை இல்லாம தானே தெரியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி போகாது. ஒரு கையை வெட்டப்பட்டு அது உலகம் முழுவதும் டெலிகாசு செய்யப்பட்டு விட்டால் அடுத்து திருடுறதுக்கு யோசிப்பான். உலகத்திலேயே திருட்டு குற்றம் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா. காரணம் என்ன? திருட்டு நிரூபிக்கப்பட்டால் வெட்டி விட்டுருவாங்க. வெட்டி விட்டா என்ன நடக்கும்? கை இல்லாம தெரிய வேண்டியதான். அவனை பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஆகா இவர் மேப்படியாம் போல அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த விபச்சாரம் என்பது பிறன்மனை நோக்குதல். அவர்களுக்கு என்று ஒரு மனைவி இருக்கக்கூடிய நேரத்துல அடுத்த மனைவியை அடுத்த பெண்ணோட தவறான முறையில் நடந்து கொண்டிருக்கா இல்லையா? இது ஒரு பாவமான, அசிங்கமான, வெட்கக்கேடான ஒரு செயல். அப்ப இந்த செயலை செய்யக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? இல்லை என்றால் அவன் என்ன செய்வான்? இப்ப இந்த சகோதரர் இருக்கிறார், இவர் பேசுறதை பார்த்தா ஒரு நல்ல ஒரு மாதிரி தெரியுது, ஒன்னும் அப்புறாணியா தெரிகிறாருன்னு வைங்க. அவர் வீட்டுல ஒரு தப்பு நடந்து போச்சு, பரவாயில்லை கர்த்தர் உன்னை மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரா? அவர் மகளை கையை பிடிச்சி இழுத்துட்டாரு, அவங்க மனைவியை கையை பிடிச்சி இழுத்துட்டான், ஏதோ ஒன்று நடந்து போச்சு, கர்த்தர் உன்னை மன்னிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவன் வீட்டை பொருளை திருட போயிட்டான், அவனை செப்பையை சேர்த்து இருந்துட்டான், இந்த ஒரு கண்ணத்தில் அரைஞ்சு விட்டால் மறுகண்ணத்தையும் நான் காட்டுகிறேன், அதுலயும் ஒரு அரைஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாரா? சும்மா போதனைங்கிறது சும்மா வாயில சொல்றதுக்காக இருக்கக்கூடாது, செயல்முறைப்படுத்துவதாக இருக்கணும். இப்படி நீங்க சொன்னீர்களேனா எந்த அதனாலதான் உலகத்துல யுத்தங்கள் எடுத்துக்கொண்டீர்களேனால் இந்த கிறிஸ்தவ தலைமையின் மூலமாகத்தான் உலகத்துல அதிகமான யுத்தங்கள் நடந்திருக்கிறது. நீங்க பிரிட்டனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்படி உலக நாடுகள்ல இவர்கள் தான் என்ன செய்யறாங்க? யுத்தம் பெரிய அளவுல செய்யறாங்க. எதுக்காக செய்யறாங்க? இந்த மாதிரியான தீவிரவாதம் போன்ற குற்றம் இல்லைன்னா தீவிரவாதம் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டா இது எப்படி போகும்? நாடு எப்படி போகும்? அது என்ன செய்யாது, சாத்தியம் இல்லை. அது போக நீங்க பைபிளினுடைய வசனத்தையும் வாசகத்தையும் நீங்க பாருங்க. நீங்க இயேசு என்ன சொல்றாரு? இது மத்தேயுல இருக்கக்கூடிய மத்தேயும் கூட புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான குற்றத்துக்குரிய விஷயங்கள், தண்டனைகள் போன்ற போக்குவரத்துகள்லாம் நிறைய இருக்குன்னு வைங்க. இப்ப புதிய ஏற்பாட்டுல பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள். சமாதானத்தை கொண்டு வந்தேன் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். வாழை கொண்டு வந்திருக்கேங்கிறாரு. யார் சொல்றது? இயேசுநாதர் சொல்றாரு. வாழை கொண்டு வந்திருக்கிறேன். வாழை கொண்டு வந்துட்டா எதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் வாழு அப்படிங்கிறத என்ன செய்யறாரு? சொல்றாரு. அனுப்ப மகனை தகப்பனுக்கும், மகளை தாய்க்கும், மருமகளை மாமிக்கும் விரோதமாக பிரித்து விட வந்தேன். நீ என்ன சமாதானம் பண்ணி ஒற்றுமையா வாழ வைக்கலாம்னு வந்து நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாத்தையும் பிரிச்சு விடுறதுக்காக வந்திருக்கிறேன். பட்டயம் என்றால் வாழ்ந்த அர்த்தம். வாழை கொண்டு வந்தேன் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்வதாக மத்தேயுல இருக்கிறது. அப்ப அந்த சமாதானத்தை கொண்டு வரலன்னா பட்டயத்தை வாழை கொண்டு வந்திருக்கிறேன். வாழ்ந்த எனது நீதியான ஒரு ஆட்சி செலுத்துவதற்காக, தவறு செஞ்சால் தண்டிப்பேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இது என்ன செய்யுது, சொல்லுது அப்படிங்கிறத விளங்கிக்கிறணும். அதுபோல இயேசுவோட இருந்த சீடர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த அன்பை போதிக்கக்கூடிய இயேசுநாதருங்கிறாங்க இல்லையா? ஆனா இயேசுநாதோட இருக்கக்கூடிய அனைவரும் பட்டயத்தோட வாழோட இருந்திருக்கிறாங்க. வாழை தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீண்டா வாழ உருவக்கூடிய அளவுல தான் இருந்தார்கள் என்று சொல்லி அதே மத்தேயுல 26வது அதிகாரத்தினுடைய 51வது வசனத்துல ஒரு செய்தி வருது. அதாவது கடைசி நேரம். அதாவது என்ன கடைசி நேரம்டா, இயேசுநாதர் கொள்வதற்கு பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணா இதை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ்ங்கிற ஒரு ஆளை செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணா அப்ப அந்த நேரத்துல அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். காதோட சேர்த்து என்ன செஞ்சான்? ஒரே வெட்டு, வாழை உருவி. அப்ப இயேசுவோட இருக்கக்கூடிய சீடர் வாளோட சுற்றி தெரிஞ்சிருக்கிறாரு, வாழை வச்சு வெட்டி இருக்கிறாரு என்றால் இது அன்பை போதிக்கிறதா? இது ஏன் செஞ்சாரு, எதுக்கு செஞ்சாருங்கெல்லாம் பின்னாடி பார்த்துக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இங்க என்ன, வாளோட சுத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க. அன்பை போதிக்கக்கூடியவர்களுக்கு வாளுக்கு என்ன பிரச்சனை, சம்பந்தம் இருக்குது, அதை நம்ம பார்க்கிறோம். அதோட லூக்காவுல 22வது அதிகாரத்தினுடைய 49வது வசனத்துல ஒரு செய்தி வருது. அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே பட்டயத்தினாலே வெட்டுவோமா, போட்டு தள்ளிடுவோமா அப்படின்னு கேட்கிறாரு. பட்டயத்தினால வெட்டுவோமா? ஆண்டவரே யாரை கூப்பிடுறாரு? இயேசுநாதரை கூப்பிட்டு சொல்றாரு. அவரோடு சூழ்ந்து நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, அதாவது இந்த பிரச்சனை அது நடக்க போறதை கண்டு என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரை பட்டயத்தினால போட்டு தள்ளிடுவோமா அப்படின்ட்டு கேட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி என்ன செய்யப்படுறதால சொல்லப்படுது.
அதே மாதிரி வந்து லூக்காவில் வந்து 22:50 அடுத்த வசனம், அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆச்சாரனுடைய வேலைக்காரனின் வலது காதரை, அது காதை வெட்டினா வலது காதை போட்டு தள்ளிட்டான், வலது காதோட சேர்த்து என்ன செஞ்சான், வெட்டி விட்டான் அப்படின்ட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அப்ப இயேசுவோட இருந்தவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வாளோட தான் அலைஞ்சிருக்கிறாங்க, வாழை கையுமாத்தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. வெறும் என்ன செஞ்சாலும் நாங்கள் வந்து மன்னிச்சிருவோம், நாங்கள் உங்களை வந்து எதுவுமே செய்ய மாட்டோம், பேச மாட்டோம், கொல்ல மாட்டோம், நான் மன்னிக்கத்தான் வந்திருக்கிறோம், மன்னிப்பு தான் நீங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஆனா அந்த குற்றவியல் சட்டங்களை பொறுத்தளவுக்கு இது வந்து பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலையும் நிறைய இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க பாருங்க. அதாவது இந்த விபச்சாரம் என்பது, பிறன்மனை நோக்குவது என்பது, அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது வந்து நீதிமொழிகள், இது வந்து பழைய ஏற்பாடு. அதுல வந்து பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவனை தொடுகின்ற எவனும் ஆக்கினைக்கு தப்பான், அதாவது தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிறாங்க. நீதிமொழி என்ன சொல்லுதுண்டா, அதாவது 6:29, பிறனுடைய மனைவியிடத்துல பிரவேசிப்பவன், அதாவது பிறருடைய மனைவியோடு சேர்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினையிலிருந்து தப்பிக்க மாட்டான், தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. இது வந்து பழைய ஏற்பாட்டுல என்ன செய்து இருக்குது. புதிய ஏற்பாடு, பைபிளினுடைய புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஒரு சம்பவத்தை நீங்க பாருங்க. நீங்க அதுல தெளிவாகவே என்ன செய்து, அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீண்டா ஒரு பெண்ணை வேத பாதகரும் பரிசேயரும் அவர்களிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, ஒரு பெண்ணை வந்து என்ன செய்யறாங்கன்னா விபச்சாரத்துல ஈடுபட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய கண்டுபிடிச்சு அந்த கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, இயேசுவுக்கு நடுவுல நிறுத்துறாங்க. நிறுத்தி சொல்றாங்க, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால், விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கையும் மெய்யுமா பிடிச்சிட்டோம், சாட்சிகளோட பிடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஆனா சாட்சி இல்லாம நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, இதான் வேலையா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பின்னாடி இருக்குது. இப்ப இந்த பெண்ணை வந்து என்ன செஞ்சிட்டாங்கடா, சாட்சியோட பிடிச்சிட்டாங்க, கை மெய்யுமா என்ன செஞ்சிட்டாங்க, போதகர் இயேசுட்ட கொண்டு வந்து பாடுறாங்க, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கை மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து யோவான்ல வந்து 1வது அதிகாரத்துல வந்து 3 வசனம், அதே மாதிரி 4 வசனம், 5வது வசனத்துல வந்து இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்பதே மோசேவின் நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீ என்ன சொல்கிறீர் என்றார்கள். அதாவது இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, அதாவது விபச்சாரத்துல ஈடுபட்டு கையுமையுமாக சாட்சிகளோட பிடிக்கப்பட்டவர்கள் வந்து கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் மூசாவுடைய, அதாவது மோசையுடைய நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அப்படி பிரச்சனை அப்படி ஒரு தரையில குனிஞ்சவராக என்ன செய்ய நோண்டிக்கிட்டு இருக்காரு இயேசுநாதர். நோண்டிக்கிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து வருது என்ன வருதுன்னா, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டு இதையே தொடர்ந்து கேட்கிறாங்க, என்ன செய்ய போறிய, இந்த மாதிரி கை மையமா மாட்டி இருக்குது, மோசாவுடைய வேதத்துல, மோசாவுடைய அந்த நியாய பிரமாணத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது, கல்லால் எறிஞ்சு கொல்லப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு, என்ன செய்ய போறிய அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன், எவன் தப்பு செய்யல, இந்த மாதிரியான குற்றங்கள் எவன் செய்யவில்லையோ அவன் முதல்ல கல்லை எறி அப்படின்ட்டாங்க. யாரு சொல்றது, இயேசுநாதர் சொல்றாரு. ஸோ அப்படி சொன்னா செஞ்சிருக்காம, இயேசுவோட கூட இருக்கிறவங்க, பரிசுத்தத்தினுடைய மொத்தம்னு சொல்லக்கூடியவங்க வந்து என்ன செய்யறாங்க, இயேசு சொல்றாரு, இதுல உங்களை யாரு சுத்தமா இருக்கிற, பாவம் செய்யாம யாரு இருக்கு, இந்த விபச்சாரம் இந்த மாதிரியான குற்றங்கள் எவன் செய்யாமல் இருக்கிறானோ அவன் முதலாவது கல்ல அந்த பெண்ணு மேல எரி அப்படின்னு. கல்ல எரியுன்னா ஒரு வயலும் கல் எரியல, அவரோட கூட இருந்த ஆட்கள்ல. அப்ப என்ன செய்ய விளங்குதா இல்லையா, கை மையமா பிடிக்கப்பட்டவளை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு, கள்ளத்தனமா செஞ்சு கொண்டிருக்க கூட இருக்கிறாங்க, பக்கத்து சபையில இருக்கிறாங்க. அப்ப இது மோசவுடைய நியாய பிரமாணத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கல்லால் எரிஞ்சு கொள்ள வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் என்ன சொல்றாரு, இந்த இதுல பேசக்கூடிய அந்த கிறிஸ்தவ சகோதரர் சொல்றாரு, இந்த மாதிரி கொள்றது வந்து பெரும் பாவம், அது வந்து ஒரு காட்டு மிராண்டி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. மோசையுடைய இந்த நியாய பிரமாணத்துல அதான் இருக்குது அப்படிங்கிறத பைபிள் யோவான், அதாவது யோவான்ங்கிற அதிகாரத்துல வந்து 1வது அதிகாரம் அதுல 7வது வசனத்தை சொல்லுது. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யுதுன்னா, ஒருத்தரும் தண்டனை கொடுக்கல, அப்ப யாருமே கல் எறியல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வந்து 11வது அதிகாரத்துல அது நீங்க தொடர்ச்சியா படிக்கல, அந்த சம்பவம் உங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்து என்ன செய்யுது, இல்லை ஆண்டவரே என்றால். இயேசு வந்து அவளை நோக்கி, நானும் உன்னை வந்து தண்டிக்க போறது கிடையாது, நீ போய் இனிமே பாவம் செய்யாத அப்படின்ட்டார். அப்ப இவர் வந்து மோசேயுடைய நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இயேசுநாதர் வந்து மக்களுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. நான் வந்து இஸ்ரவேலருடைய மக்களுக்கு தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், அவருடைய அப்பத்தை எடுத்து நான் பிற ஜாதிக்கு நான் கொடுக்க மாட்டேன்லாம் சொன்னாரு. சொன்ன அவராவது அந்த குற்றத்தை அந்த கல்லறிஞ்சு கொள்ளணுமா இல்லையா, அதை நிறைவேற்றத்தானே வந்திருக்கிறாரு. அவரும் நம்ம இவங்க சொல்ற மாதிரி நம்ம அவர் அப்படி நினைக்கல. ஆனால் அப்படி சொல்லப்படுது, எப்படி சொல்லப்படுதுன்றா, அதற்கு அவர் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை வந்து எனது தண்டனை கொடுக்க போறது இல்லை, ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறது இல்லை, நீ போ, இனிமே பாவம் செய்யாத
அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற செய்தியை வந்து யோவான்ல வந்து 1வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துல இருக்குது. அது மாதிரி வந்து என்னாகமம், இது பழைய ஏற்பாடு. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை தேடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. சும்மா சிம்பிளா சில விஷயங்கள் சொன்னா போதும் அப்படிங்கிறதுக்காக தான் தொட்டு காட்டிட்டு போறோம். அதாவது என்ன சொல்லப்படுது, என்னாகமத்துல வந்து 35வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்துல வந்து பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொன்று போட்டால் அவன் மீது இரத்த பழி இல்லை. அதாவது ஒருத்தனை கொன்றுறான், கொண்டவனை வந்து அவன் குடும்பத்திலான பழி வாங்குவானா இல்லையா? அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே வச்சு ஆளை போட்டு தள்ளிட்டான்டா அவன் மேல குற்றம் இல்லை. கொலை செய்யறது குற்றம் இல்லைன்னு சொல்லப்படுது. கொலை செஞ்சவனை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் என்ன செய்யறாரு, அனைத்தையும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கிறிஸ்தவ 3 பேரை வச்சு எரிச்சு கொண்டாங்களா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. ஆனால் இதில் விளங்கி இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டங்களை பொறுத்தளவுக்கு அது குற்றம் செய்தவர்கள் வந்து சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டால் அதற்கு தண்டனை இருக்கிறது. இது ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னா கொலைக்கு கொலை தான். அது இஸ்லாம் சொல்லக்கூடியது. தனி நபர்கள் செய்ய முடியாது, அது ஒரு அரசாங்கம் இருந்து செய்யணும். ஆனா அந்த அரசாங்கத்துல எவன் கொல்லப்பட்டிருக்கிறானோ அவனுடைய குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் மன்னித்து விடுவாரே, ஆனால் அப்ப அவருக்கு என்ன செய்யப்படாது, தண்டனை வழங்கப்படாது. அப்ப மன்னிக்கிற உரிமையை வந்து குடும்பத்துக்கு மன்னிக்கவும் செய்யலாம். இல்ல என் மகன் உயிர் போன மாதிரி அவன் உயிரும் போகணும்னா போகும். ஏன்னா பாதிக்கப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும். இப்போ உங்க வீட்டுல அந்த மாதிரி நடந்திருந்தா, உங்க குடும்பத்துல அந்த மாதிரி நடந்திருந்தா, பாவங்கள் அநியாயங்கள் செய்திருந்து உங்க குடும்பத்தை சீரழிக்கப்பட்டிருந்தால் நீங்க என்ன முடிவு வருவீங்க? அந்த வீடியோவில் அந்த மாதிரி தான் சகோதரர்கள் பேசுறாங்க. பாதிப்புக்குள்ள இந்த மாதிரி அந்த கற்பழிப்பு வழக்குகள், கற்பழிப்பு கேஸுகள், இந்த மாதிரிலாம் வந்து அவனை வெட்டி கொள்ளணும், தூக்கில போடணும், ஆணூர் கட் பண்ணணும்னு பேசுறாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னது, இதுதான் வந்து சரியான ஒரு இது. 2வது, எந்த தப்பு வேண்டாலும் செஞ்சுக்க, யாருக்கு எந்த தண்டனையும் இல்லைன்னு ஏதாவது ஒரு நாடு அறிவிப்பானா? உலகத்துல கிறிஸ்தவ நாடுகள் எத்தனை நாடுகள் இருக்குது. இந்த நாட்டில் வந்து எந்த குற்றங்கள் யாரு செய்தாலும் தண்டனையே கிடையாது, சிறைச்சாலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு அறிவிப்பாங்களா? அறிவிக்க மாட்டாங்க. இந்த பைபிளினுடைய அந்த இது வந்து சும்மா ஒரு அறப்போதனை மாதிரி தான் இது. அதுல வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளதோ, சட்ட திட்டங்களோ, மக்கள் வாழ்வதற்கு உண்டான வழிகாட்டி செய்திகளோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சும்மா என்னது கடவுளுடைய வார்த்தைகள் என்று சொல்றாங்க. ஆனா இயேசுநாதர் கடவுள்னு அவர் தன்னை கடவுள்னு சொல்லவே இல்லை. எனக்கு மேல ஒருவர் இருக்கா, அவர் தான் கடவுள்னு என்ன செஞ்சாரு, அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. தன்னை அவர் கடவுள், எனக்கு என்னது கர்த்தாவே என்ன நோக்கி வருவார்கள், அப்ப அங்கிட்டு போய் தூரப்போ அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்படி எல்லாம் என்ன செய்யிருக்காங்க, இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் பைபிள்ல என்ன செய்து பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வந்து இந்த குற்றவியல், இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. ஒருத்தனை வந்து கொல்றமேங்கிறது நமக்கு தெரியுது, அவன் எத்தனை உயிரை கொண்டிருக்கிறான். அப்ப உயிரினுடைய வலி வந்து வேதனை அவனுக்கு தெரியணுமா இல்லையா? ஒருவனை கொண்டோமையானால் அதனால என்னது, பல உயிர்கள் காப்பாற்றப்படும். கொள்வதற்கு முன்னாடி யோசிப்பானா இல்லையா, ஆஹா பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, நம்மளை சுட்டு கொண்டுருவாங்க, நம்மளை தூக்கில போட்டுருவாங்க. அந்த பயம் என்ன செய்யும், அவன் கொலையில இருந்து இன்னைக்கு அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் கொலை நடக்குதா இல்லையா? அப்ப இதையெல்லாம் நம்ம பாக்குறோம் நம்ம. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த குற்றவியல் சட்டங்கள் என்பது காட்டு மிராண்டி சட்டம்லாம் கிடையாது, அறிவுபூர்வமான சட்டம். அதுதான் மக்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம். அதுதான் கடுமையான சட்டங்கள் போட்டா தான் குற்றங்கள் குறையும். இல்லைன்னா என்னது, குற்றங்கள் குறையவே குறையாது. சர்வசாதாரணமான குற்றத்துக்கெல்லாம் மன்னிப்புண்டா அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஆளுகள்லாம் என்னது, அதனாலதான் என்னமோ தெரியல அப்படி இருக்கிறாங்களோ அப்படின்ட்டு. ஆனா இயேசுநாதர் வந்து நான் வந்து சமாதானத்தை பரப்ப வந்தவன் கிடையாது, பட்டயத்தோடு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற செய்தியை சொல்றாரு. அதே மாதிரி இந்த மன்னிக்கிற விஷயங்கள் அது எல்லா மதத்திலும் இருக்குது. மன்னிப்பு என்பது அதே மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய மனித உரிமைகள் என்பது, அதே மாதிரி பிற மக்களுக்கு உதவி செய்வது என்பது, அவர்களை அரவணைப்பது என்பது, அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது, இதெல்லாம் மார்க்கத்துல உள்ள, இஸ்லாத்துல உள்ள விஷயங்கள். இது குற்றம் செய்தவன் அவன் பாவி, அவன் குற்றம் செய்தவன், பிற மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன், அக்கிரமம் செய்யக்கூடியவன், அவன் தண்டிக்கப்படத்தான் வேண்டும். அதுல அவர் என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துல தண்டிப்பாரு, இந்த உலகத்துல தண்டிக்க கூடாதுடா. எப்ப திருந்துறதவன் இப்படி செஞ்சுக்கிட்டே போவானே. குற்றங்கள் பெருகுவதற்கு இந்த மாதிரியான போலியான செய்திகள் தான் காரணம். அதனால வந்து இந்த மாதிரியான செய்திகளை விட்டுவிட்டு மக்களுக்கு பயனுள்ள சட்டம், வாழ்க்கை நெறியாக இருக்கக்கூடிய இஸ்லாம் என்னது அழகான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. நீங்க உங்களுடைய தேடல்கள் என்ன செய்யுங்க, அதிகப்படுத்துங்க. இறைவன் நாடினால், கடவுள் நாடினால் என்ன செய்யணும், உங்களுக்கு நேர்வழியை காட்டட்டும்.